ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நான் அனார்கலி சூட்ஸ் வந்து தீபாவளிக்காகவும் தீபாவளி கழித்து எனக்கு ஃபங்க்ஷன்ஸ் வருதுங்க, அதுக்காகவும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னென்ன அனார்கலிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், அப்புறம் ஒரே ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் எடுத்து அதை நான் ஸ்டிச்சும் பண்ணியிருக்கேன். அது எப்படி என்ன பேட்டர்னில் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி நான் காட்டுறேங்க. இப்போ வாங்கினா ஒரு ட்ரெஸ்ஸாக நான் காட்டுறேன், என்ன ப்ரைஸுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஆரஞ்சு கலர், பிரைட் ஆரஞ்ச். இது வந்து ரொம்ப அடிக்காதுங்க, நான் சொல்கிறேன் அந்த ஆரஞ்சு அந்த மாதிரி கிடையாது. இது வந்து என்ன சொல்கிறது, ஈவினிங் வேர்ஸ்க்கு வந்து இந்த ஆரஞ்சு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப ஹார்டாக அடிக்காது அப்படியே. இது பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேயும் ஹிப் ஏரியாலேயும் ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. நெட்டட் ஃபேப்ரிக்குங்க, நல்ல ஃப்ளோர் லென்த்து கீழே வரைக்கும் நமக்கு ஸ்லிப்பரும் கூட தெரியாது. நல்லா டாலாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஃப்ளோர் லென்த்து கீழே டச் ஆகிற வரைக்கும் நம்ம அனார்கலிஸ் போட்டோம்னா டாலாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஷார்ட்டாக இருக்கிறவங்களும் போடலாம், பட் டாலாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எடுத்து காட்டும், நல்லாயிருக்கும். அண்ட் இதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க பேக் நெக்கில். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து ஆர்எம்கேவியில் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இது வந்து 2300ங்க. இது எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக தெரிஞ்சது. இந்த மாதிரி என்னோடய சைஸில் இது வந்து எனக்கு அஃபோர்டபுளாக தெரிஞ்சதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர். என்னடா தீபாவளிக்கு பிளாக்கா அப்படின்ற மாதிரி சிலர்லாம் யோசிப்பீங்க. இது வந்து நான் தீபாவளிக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணலைங்க, நான் சொல்லியிருந்தேன் ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்காகவும் தான். இது வந்து சோச்லைங்க, கோயம்புத்தூரில் ப்ரூக்ஃபீல்ட்ஸில் நான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா இதுவும் ஃப்ளோர் லென்த்து தான். இது வந்து பக்கா காட்டனுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் எம்ப்ராய்ட்ரி. இந்த அந்த ஸ்லீவில் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து ஃபுல் எம்ப்ராய்ட்ரி இருக்கும், ஒரு சைடு செஸ்ட் ஏரியாலையும் ஃபுல் எம்ப்ராய்ட்ரி இருக்கும், இன்னொரு சைடில் இருக்காதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோர் லென்த்தில் அந்த பார்டர்லேயும் வந்து ஃபுல் எம்ப்ராய்ட்ரி இருக்கும். அப்புறம் நெக் பேட்டர்ன் வந்து ரொம்ப ப்ளெயினாக தான் இருக்குது. அண்ட் அதுலேயே டசல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைட்லேயும் அந்த கீழே பாட்டம் வரைக்கும் அங்கங்கே எம்ப்ராய்ட்ரிஸ் இருக்குங்க. இதோட துப்பட்டா வந்து ரொம்ப ப்ளெயின் தான். அண்ட் கீழே வந்து அதோட மேட்சிங்கான அந்த ஜரி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, 6300ங்க இது. ஆனால் இதோட என்ன பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் ப்ளெயினாக இருந்தாலும் வேர் பண்ண ரொம்ப ரிச்சாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு பிரைட் ப்ளூங்க, செம்ம கலர். இது கலருக்காகவே இது எடுக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்ப ப்ளெயினாக இருக்கும், கீழே பாட்டம் ப்ளெயினாக இருக்கும். ஆனால் செஸ்ட் ஏரியாலையும் ஸ்லீவ் ஏரியாவும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இதோட ஸ்லீவ் பார்த்திங்கன்னா கோல் ஷோல்டருங்க. அண்ட் இதோட செஸ்ட் ஏரியாவும் ஸ்லீவ்லையும் ஃபுல்லும் எம்ப்ராய்ட்ரி பண்ணியிருக்காங்க. அண்டு பாட்டம் ஃபுல்லுமே ப்ளெயின் சில்க்கு. நல்லா என்ன ஹெவி பாடி இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அவ்வளோ பாடி தெரியாது. அண்ட் இதோட ஹைலைட்டட் பார்ட்டே வந்து இதோட துப்பட்டா தான். ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஹெவியாக, நல்ல டிசைனர் ஒர்க் இருக்கிற துப்பட்டாங்க, நெட்டட் துப்பட்டா. நல்லா ரிச்சாக இருக்கும் இது வேர் பண்ணோம்னா. அண்ட் இதோட நெக்கில் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்லலாம் ஒரு டிசைனும் கிடையாதுங்க, நல்லா பிளெயின் க்ளோஸ்டு நெக்காக வரும். அண்ட் இப்போ பாருங்கள், எடுத்துகிட்டு நான் காட்டுறேன், போட்டும் காட்டுறேன் பாருங்கள். துப்பட்டா போட்டதுக்கப்புறம் தான் வந்து அதோட சூட்டோட ரிச்னஸ்ஸே காட்டுது. ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஒரு பிளெயின் துப்பட்டா நம்ம தனியாக வாங்கினோன்னாவே அட்லீஸ்ட் ஒரு 800லேருந்து 1000 ருபீஸ் ஆகுங்க. அண்ட் இதோட பேக் நெக் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி ஃபுல்லுமே ப்ளெயினாக தான் இருக்குங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்த ஒரு கலர் அண்ட் ஒரு டிசைனுங்க. திவால இதே மாதிரி கொஞ்சம் ப்ளஸ் சைஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து திவால நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெட் கலர் சல்வார் மெட்டீரியல் காட்டுறேங்க. இது நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஏன்னா நான் கொடுக்குற ஒரு டிசைனர் வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க, எப்போவுமே பிஸியாக இருக்கும். அண்ட் அதனால் நான் முதல்ல ஸ்டிச் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு மெட்டீரியல் காட்டுறதுக்கு முன்னாடியே. அண்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹைலைட்டே வந்து இதோட கலர் அண்ட் இதோட நெக் ஏரியா தான். ரொம்ப ஹெவியான நெக் ஏரியாங்க. இது சூப்பராக இருக்கும். பிளெயின் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாட்டம்லேருந்து கீழே வரைக்கும் ப்ளெயினாக கொடுத்துட்டு நெக்கு மட்டும் செம்ம ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஒன்றுலேயும் அவ்வளோ மைன்யூட்டான ஹெவி ஜரி ஒர்க் அண்ட் எம்ப்ராய்ட்ரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த துப்பட்டாலாம் இழுக்கும் அதெல்லாம் கிடையாது, ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இதோட கலர் வந்து ரெட், ரொம்ப டார்க் ரெட், ரொம்ப நல்லாயிருக்கும் யார் போட்டாலும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு வீ கட் கொடுத்தும் பேக்கில் வந்து டீப் யூ கொடுத்துருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. இந்த கலர் வந்து ரொம்ப டார்க் கலர்ஸ் எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இது வந்து நார்மல் வேர்க்கு தான் நான் எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து
450ங்க. ரொம்ப என்னது ஆர்எம்கேவியில் தான் எடுத்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தது. ஸ்டிச்சிங் சார்ஜோடு சேர்த்து எனக்கு கொஞ்சம் காஸ்ட் ஆச்சு. அண்ட் அது கூட நான் ஒரு கிளச் ஒன்று எடுத்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 310. இது எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்எம்கேவியில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண அதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆகிட்டே இருக்குங்க. அந்த ஆட் ஆன பாயிண்ட்ஸில் வந்து நான் இந்த கிளச் எனக்கு கொஞ்சம் 500 கிட்ட பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருந்தது. சரி, அதில் நான் ஒரு கிளச் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளச் எடுத்தேங்க. கிளச் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஒரு பெரிய என்னது ஒரு டாலர் மாதிரி முன்னாடி, அப்புறம் நம்ம வ்ரிஸ்ட்டில் வந்து ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் நீட்டாக அழகாக இருந்தது. இந்த ஜரி ஒர்க்கெல்லாம் வச்சு நல்லா இருந்தது. கொஞ்சம் யூனிக்காக இருந்தது பார்க்குறக்கும். ப்ரைஸும் எனக்கு ஓகேவாக இருந்தது. அதனால் நான் இதை எடுத்துட்டேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது எல்லாம் தான் வந்து என்னோடய இப்போ ஷாப்பிங் பண்ண திவாலி கலெக்ஷன்ஸோட சூட்ஸுங்க. அண்டு இதில் நிறைய பேருக்கு வந்து என்னோடய ஒரு சாரீ நான் காட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என்னென்னா அந்த பைனாப்பிள் சாரீ, அதோட ப்ளவுஸ் வந்து நான் காட்டலன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் அது வந்து ஆல்ட்ரேஷன் கொடுத்துருந்தேங்க. அது இப்போ வந்துருச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள். அது ஒரு ரெடிமேட் ப்ளவுஸு. அதை நான் காட்டுறேன். அண்டு ஒரு கிவ்அவே போயிட்டு இருக்குங்க. அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதுதான் அந்த பைனாப்பிள் சாரீ. அந்த சாரியோட ப்ளவுஸ் பாருங்கள். இது தான் அந்த பார்டரில் என்ன கலர் வருதோ அந்த கலர் இதில் கொடுத்துருக்காங்க. பக்கா ரெடிமேட் ப்ளவுஸுங்க இது. இதோட சைஸ் வந்து 38. என்னோடய சைஸ்க்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணேன். இதில் வந்து ஓப்பன் கிடையாது, ப்ளவுஸ் ஓப்பன் கிடையாது. நம்ம நெக் வழியாக தான் விட்டு, தலை வழியாக தான் விட்டு போடணும். சைடில் ஜிப் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ காட்டுற ஏரியா தான் வந்து பேக் சைடுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளெயினாக இருக்கும். நமக்கு பேக்கில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது பாரு, சைட் ஜிப் இருக்குங்க. இங்கே தலைவலியாக தான் விட்டு போடணுங்க. அண்டு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்கும். ரொம்ப சூப்பர் ப்ளவுஸுங்க. இதில் வந்து பேடட் கொடுத்துருந்தாங்க, நான் எடுத்துட்டேன். அண்டு இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும்போது நம்ம எடுத்து வச்சுக்கணும். நமக்கு எப்போ வேணால் இந்த மாதிரி யூஸ் ஆகும். நிறைய பேர் இந்த ப்ளவுஸ் காட்ட சொன்னீங்க, அதனால் நான் காட்டினேங்க. இதெல்லாம் தான் நான் தீபாவளிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண அனார்கலி சூட்ஸ் அண்ட் ஒரு சல்வார் மெட்டீரியல் அண்ட் ஒரு சின்ன கிளச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அக்டோபர் 25 வரைக்கும் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.